84ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 84 சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதனுடைய 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. யார் பாக்கியவான்கள்? யார் பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா நல்ல கவனமா கேளுங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இங்கிலீஷ்ல பிளஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது. அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யாரை கர்த்தர் ஆசீர்வாதமான நபர்களாக தேவன் மாற்ற விரும்புகிறார்? யாரை ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார்? அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். 4 விதமான பாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த போர்ஷன்ல. நல்ல கவனமாக கேளுங்க. முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது நல்ல கவனமாக கேளுங்க. 5வது வசனம் முதல் பகுதி, தேவனிலே பலன் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது பரலோக சிந்தை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். 4வது சங்கீதம் 84 அதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 84 அதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே, ஆமென், தேவனை நம்புகிறவன் பாக்கியவான். 4 விதமான பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள், அல்லது தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா பரலோக சிந்தை. இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுல என்ன, ஆம்பிளிஃபைட் அப்படிங்கிற பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிற இருதயம் அந்த அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு ஆம்பிளிஃபைட் பைபிள்ல. அப்ப நல்ல கவனமாய் கேளுங்க. சோதரம். அப்போ பரலோக சிந்தை கொண்டவர்கள் பாக்கியவான்கள், தேவன் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை தெளிவாய் அறிய வேண்டும். யார் பாக்கியவான்கள்? யார் கர்த்தர் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க. தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறாங்களே அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அவங்க பாக்கியவான்கள்? பாருங்க பாருங்க, சங்கீதம் 84 அதனுடைய 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது தேவன் தங்கி இருக்கிற இடம் அல்லது தேவன் உலாவுகிற இடம் எப்படி இருக்கிறதா? எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு சந்தோஷமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில், அவர் உலாவுகிற இடத்தில், அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல எந்த ஒரு தேவ மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதன் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதே சங்கீதத்தை சொல்லுகிறான், நான் 1000 நாட்கள். பாருங்க, அதனுடைய 10வது வசனம் என்ன சொல்லுது? வாசிக்க கேட்கலாம். 1000 நாளை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். தெரிந்து கொள்வேன். இந்த ஆகாமியம் அப்படின்னா நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தீங்கு. ஆகாமியம்னா என்னது? தீங்கு. தீங்கு இருக்கிற இடத்துல நான் இருக்கிறத பார்க்கிறோம். உங்க ஆலயத்துல அல்லது உங்க சமூகத்துல இருப்பது எனக்கு எப்படியா இருக்கா? நல்லது. ஆமென். நாங்க 1000 நாள் இருக்கிறத பார்க்கிறோம். உங்க சமூகத்தில் நான் ஒரு நாள் இருக்க பாருங்க, அது எப்படிப்பட்டதுன்னா நல்லது, அது மேன்மையானது, அது அவ்வளவு சந்தோஷம் நிறைந்தது. ஏன்னா நான் யாருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்? தேவனுடைய பாதத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஆமென் என்று சொல்லலாமே. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
பாக்கியவான்கள். அது தேவ சமூகத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள், தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் எங்கே தங்கியிருக்க வேண்டும்? தேவ சன்னிதானத்திலே தங்கியிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய கால்கள் எங்கே நிற்க வேண்டும்? தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். நீங்க பல நேரங்கள்ல நல்ல கவனமா கேளுங்க. நம்ம தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா நம்ம ஆராதிக்க வேண்டும். அப்ப எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அப்ப தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நாம வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. எங்க இருக்க கூடாது? நல்ல கவனமா கேளுங்க. சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறது? பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நல்ல கவனமா கேளுங்க. ரொம்பவா கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, பாவ காரியங்களை பேசிக்கிட்டு, தீமையான காரியங்களை பேசிக்கிட்டு, அசுத்தமான காரியங்களை பேசிக்கிட்டு, மற்றவங்களை கிண்டல் பண்ணி, இப்படிப்பட்ட காரியத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாதா? உட்காரக்கூடாதா? அந்த வழியில போகக்கூடாதா? அந்த இடத்துல நிற்க கூடாதா? ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள், நீங்க என்னுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். அப்போ நீங்க அங்க என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. நான் எங்கே இருக்கணும்? தேவ சன்னிதானத்தில் இருக்கணும். எங்கே இருக்கக்கூடாது? பாவம் நிறைந்த இடத்துல, தீங்கு நிறைந்த இடத்துல, அசுத்தம் நிறைந்த இடத்துல நாம் அங்க இருக்கக்கூடாது. அங்க இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவன் அங்க விரும்பல. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. அப்ப தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நிற்பதற்காக நல்ல கவனமாக நம்மளை என்ன செஞ்சாரா? தெரிந்து கொண்டாரா. எபேசியர் 1:4 சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. அவருக்கு முன்பாக நிற்பதற்காகத்தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் யாருக்கு முன்னால நிற்கக்கூடியவங்க? தேவனுக்கு முன்பாக. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களுக்காக தான் கர்த்தராகிய தேவன் இந்த பூமிக்கு என்ன செய்தாராம்? வந்தார். பூமிக்கு வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வருவதனுடைய நோக்கம் என்ன? முகாந்தரம் என்ன? மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் பாவம் செய்து, தீமை செய்து, அசுத்தமான காரியங்களை செய்து, அவர்கள் தேவ சன்னிதானத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். தேவனை விட்டு தூரமாய் விலகி போய்விட்டார்கள். அப்படி தூரமாய் விலகின மக்களை தேவன் தம் மண்டையிலே கொண்டு வரும்படியாக, தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ தூரமாய் இருக்கிற நம்மை மறுபடியும் அவருக்கு அருகாமையிலே கொண்டு வருவதற்கு, அவருக்கு அருகாமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை என்ன செய்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். அப்ப நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. நீங்கள் நான் யாருக்கு முன்பாக நிற்கக்கூடியவங்க? தேவனுக்கு முன்பாக நின்று சும்மா இருக்கிறதல்ல, துதிக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், திறப்பில் நிற்கிற ஜனங்கள், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களை என்னை கர்த்தர் அதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நான் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு நான் வெளியே விலகக்கூடாது. யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் என்ன செய்தானா? வழி விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்றாக நாம் அறிந்து கொள்ளணும். என்னை தெரிந்து கொண்டது என்னுடைய நோக்கம் என்ன? நான் அவருக்கு முன்பாக நிற்கணும். தேவன் சொல்கிறார், என் முன்னாலே இருப்பான். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகள் விளையாண்டா என் கண் பார்வையிலே என்ன செய்? விளையாடு. என் கண் பார்வையை விட்டு நீ என்ன செஞ்சிடாத? தூரமா போயிடாது. தேவன் சொல்கிறா, என் கண் பார்வையிலே இரு, எனக்கு முன்னாலே இரு, என் முன்னால இருந்து என்ன துதிச்சு கொண்டே இரு, எனக்கு முன்னால இருந்து நீ ஜெபித்து கொண்டே இரு, எனக்கு முன்னால இருந்து மற்றவங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இரு. அதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் உங்களுக்காக சிலுவையில மரித்திருக்கிறேன். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நீங்களும் நானும் எங்கே நிற்கக்கூடியவர்கள்? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். ஆமென். அப்ப தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் தீமை செய்கிற அசுத்தமான இடங்களில் போய் நாம் நிற்கவே கூடாது. நீங்க நிறைய பேர் எங்கெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க.
பைசாவில் போய் நிற்கிறாங்க. தேவையில்லாத அசுத்தமான படங்களை பார்க்குறாங்க, தவறான பேச்சுகளை பேசுகிறாங்க. நீங்களும் நான் அங்கே நிற்கக்கூடாதுங்க. நீங்களும் நான் எங்கே இருக்கணும்? தேவ சன்னிதானத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். தேவ சன்னிதானத்தில் நின்று நாங்கள் என்ன செய்யணும்? நல்ல கவனமாக கேளுங்க. தேவ சன்னிதானத்தில் நின்று என்ன செய்யணும் அப்படின்னா என் கூட வாசிக்கலாம். நல்ல கவனமாக கேளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நல்ல கவனமா கேளுங்க. நான் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னால ஏன் நிக்கணும்னா, நான் தேவ மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன மகிமையை பார்க்கணும்? தேவ மகிமையை பார்க்கணும். ஆமென். அடுத்து வாசிக்கலாம். அவருடைய ஆலயத்தில் இருந்து அல்லது அவருடைய சமூகத்தில் இருந்து நான் அவரை ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அடுத்து ஆமென். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. நான் தேவ சமூகத்தில் நிற்பது எதற்காக? ஒன்று, தேவனை துதிப்பதற்காக. இரண்டு, அவருடைய மகிமையை பார்ப்பதற்காக. நான் அவருடைய காரியங்களெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்து ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உங்க தயவு எவ்வளவு பெரியது என்று சொல்லி நான் இதை கண்டு பூரித்து நான் என்ன செய்யணுமா? துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். அப்ப நான் தேவ சமூகத்தில் நிற்பது எதற்காக? இதை பார்க்க. தேவன் இதை காண்பிக்க விரும்புகிறார். யாருக்கு காண்பிக்க விரும்புகிறார்? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு தேவன் இவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இதை காண்பிக்கிறது எதற்காக காண்பிக்கிறான்? என் மகிமையை பாரு, என் பிரசன்னத்தை பாரு, என்னுடைய அன்பை பாரு, என் கிருபையை பாரு, என்னுடைய நடத்திப்பை பாரு, நான் உங்களோட பேசுகிறத பாரு. அப்ப தேவன் அவருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளை நடத்துல, அவருடைய ஜனத்திடத்துல இதெல்லாம் காண்பிக்க ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வெற்றிடம் மாறிவிடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கவலைகள் மாறிவிடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பாரங்கள் மாறிவிடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கண்ணீர் மாறிவிடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஏமாற்றம் மாறிவிடும். ஒரு மனிதனுக்குள் இருக்கிற சகல விதமான அழுத்தங்களும் மாறிவிடும். ஏனென்றால் இந்த மனிதன் எதை பார்த்து கொண்டிருக்கிறான்? தேவனை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய அன்பை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய அன்பின் நிறைவை பார்த்து கொண்டிருக்கிறான். இதை பார்க்க அந்த மனிதனுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? வெற்றிடமாய் இருக்காது. அவனுடைய இருதயம் தேவ சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் தேவ அன்பினாலும் அந்த மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த மனிதனை விட்டு முழுமையாக வெற்றிடங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் துன்பங்களும் அந்த மனிதனையும் அந்த குடும்பத்தை விட்டு முழுமையாய் விலகி போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எதற்காக தேவன் தெரிந்து கொண்டா? நீ என் முன்னால நிக்க உனக்கு பாரமா வராதப்பா, உனக்கு கவலை வராதுப்பா, உனக்கு துக்கம் வராதுப்பா மகனே, உனக்கு கஷ்டம் வராது. நீ எதை நினைச்சு நீ என்ன செய்ய மாட்ட? கவலைப்பட மாட்ட. மோசே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனிதன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டம் எகிப்து தேசத்துல 10 வாதைகளினால தன்னுடைய மகத்துவங்களை காண்பித்தார். ஆனால் 10 வாதைகளினால மகத்துவங்களை காண்பித்தாலும் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருதயங்கள் என்ன செய்யுதுன்னா கலங்குது. ஏன் கலங்குது? பின்னாலே எகிப்து கடந்து வரான், அவன் குதிரை ரதத்தோட கூட வரானே, நம்ம எப்படி இவனை எதிர்கொள்வதுன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆனா மோசே தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக இருந்தபடினால் பின்னால வருகிற எகிப்தை கண்டவனுக்கு கலங்கம் இல்லை. ஏனென்றால் நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன்? தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். ஆகவே நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க, எதை குறிச்சு பயப்பட மாட்டாங்க, எதை குறிச்சு துவண்டு போக மாட்டான். ஏன்னா அவன் யார முகத்தை பார்க்கிறான்? தேவனுடைய முகத்தை பார்க்கிறான். ஆமென். யாருடைய பிரசன்னத்தை பார்க்கிறான்? தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறான். இதை பார்க்க இதெல்லாம் கண்டு அவன் எதை கண்டு என்ன செய்வதில்லை? கலங்கி போவது இல்லை. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இருந்தால் நம்முடைய இருதயம் கலங்காது.
நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நின்றால் நமக்குள்ளே பயங்கள் வராது. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இருந்தால் நமக்குள்ளே கலக்கங்கள் வராது. நீங்களும் நானும் தேவனுக்குள்ள இருந்தால் குழப்பங்கள் வராது. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? ஒருவேளை நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறாம விலகி நம்ம நிற்போம், அல்லது நம்ம வெளியில போயிருப்போம், தேவ சன்னிதானத்தை விட்டு வெளியில போயிருப்போம்னா நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உங்க சன்னிதானத்தை விட்டு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியில போயிடக்கூடாது. எங்க கால்கள் எங்க இருக்கணும், எப்பவுமே உங்க சமூகத்தில் என்ன செய்யணும், நின்று கொண்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முதலாவது அங்க என்ன சொல்லப்படுகிறது, நல்ல கவனமா கேளுங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன், எதனால துதிக்கிறாங்க? அவங்க மகிமையை பார்க்க, அவங்க பிரசன்னத்தை பார்க்க, தேவ அன்பை பார்க்க, தேவனுடைய நிறைவை பார்க்க அவங்களுக்குள்ள இருந்த எல்லா விதமான தடுமாற்றங்கள் என்ன செஞ்சிருந்தா விலகி போகுது. அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நம்ம துதித்துக் கொண்டே இருப்போம். அப்ப யார் பாக்கியவான்கள்? தேவ சன்னிதானத்தில் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய சன்னிதானம், ஆலயம் தேவனுடைய சன்னிதானம், தனி ஜெபம் தேவனுடைய சன்னிதானம், ஒரு குடும்ப ஜெபம் தேவனுடைய சன்னிதானம். அங்க நிற்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப முதலாவது நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருக்கு முன்பாக நிற்பதற்காக. இரண்டாவது, தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். நம்ம யாரிலே பலன் கொள்ளணும்? தேவனிலே பலன் கொள்ள வேண்டும். தேவனிலே பலன் கொள்ளணும். பொதுவாக மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ரொம்ப பலவீனமான மனிதனாக இருக்கிறான். ஒரு மனிதன் கிட்ட போய் உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், என்னால பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு மனிதன் கிட்ட போய் சாபத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால சாபத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவான். நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தாயாரிடத்துல கேட்டேன், அம்மா நீங்க இயேசுவை நம்புங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஏன் இயேசுவை நம்பணும்? நாம் நம்புவதற்கு அவர் என்ன அவ்வளவு பெரியவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பார்த்து கேட்டாங்க. அப்ப நான் அந்த தாயாரிடத்துல நான் கேட்டேன், நீங்க பலவிதமான நம்பிக்கைக்குள்ள இருப்பீங்க, ஆனா உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க நம்பின நம்பிக்கையினால, அதாவது ஒரு காரியத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கையினால உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய நிச்சயம் கிடைத்ததா, அல்லது பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்ததா, அல்லது சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்ததா, இவைகள் உங்களுக்கு தந்தது அல்லது இந்த நபர் உங்களுக்கு தந்தார் என்று உங்களால சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த தாயார் அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, உண்மையிலேயே இல்லையப்பா அப்படின்னாங்க. அன்பானவர்களே, அப்ப நான் சொன்ன காரியம் இதுக்கு தாமா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இயேசு தேவை. ஒரு ஆமென் என்ன சொல்லுங்களேன். உங்களுக்கு இயேசு தேவை. அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், நம்ம யாரில பலன் கொள்ள வேண்டும்? தேவனிலே பலன் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனிதர்களாகி ஒவ்வொருவரும் எதில பலன் கொள்கிறார்கள்? தங்களுடைய சாமர்த்தியத்திலே பலன் கொள்கிறார்கள், தங்களுடைய ஞானத்திலே பலன் கொள்கிறார்கள், தங்களுடைய அறிவிலே பலன் கொள்கிறார்கள். ஞானம் நல்லது, அறிவு நல்லது, நல்ல கவனமாக்கள், இதெல்லாம் நமக்கு நல்லது. ஆனால் என்னுடைய பலன் எதுவாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு பலன் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப நல்ல கவனமா கேளுங்க, யார பலனா கொள்ளணும்? தேவனை தன் பலனாக கொள்ளணும். இன்னைக்கு நீங்களும் நானும் யார பலனா கொண்டிருக்கிறோம்? தேவனை பலனா கொண்டிருக்கிறோமா, இல்ல நம்முடைய அறிவை பலனாக கொண்டிருக்கிறோமா? லிசன், நன்மை கவனமா கேளுங்க. கொரோனா காலத்துல ஒரு மனிதன், ஸ்பெயின் நாட்டுல ஒரு மனிதன், ஒரு பெரிய பணக்காரன், அவன் பணத்தை வைத்து அந்த பணத்தை எல்லாம் தூக்கி என்ன செஞ்சான், ரோட்ல எரிஞ்சிட்டான். அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த பணத்தை எப்படி ரோட்ல எரிஞ்சான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், இந்த பணத்தினால என் குடும்பத்துல கொரோனாவால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. அப்ப இந்த பணம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, அந்த உயிரை காப்பாற்ற முடியலையே. அப்ப நல்லா கவனமா கேளுங்க, பணம் இருக்கிறது, ஆனால் பணம் உயிரை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நாம யார் பலனாக நாம் எண்ண வேண்டும்? தேவனை பலனாக எண்ண வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் சில நேரம் சொல்லுகிறாங்க, ஐயா நாங்க எவ்வளவோ மெடிசன் கொடுத்துட்டோம், ஆனா எல்லா மெடிசனும் கொடுத்தாலும் கூட இந்த பாடி சோதரம், நம்முடைய சரீரம் என்ன செய்யல, இந்த மெடிசனை அப்சர்வ்
இந்த பாடி என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அதனால ஒரு மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியானால் நல்ல கவனமா கேளுங்க. மருந்து வேலை செய்யணுமா, பணம் நமக்கு பிரயோஜனமா இருக்கணுமா, நம்ம யாரை பலனாக எண்ண வேண்டும் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பலனாக எண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் பலனாக எண்ணால் ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவது இல்லை. நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்கிறது, சிம்சோன் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்ப நடந்து போகும் பொழுது எதிரே ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியினுடைய வாயை கிழித்து போடுகிறது போல சிம்சோன் அதனுடைய வாயை கிழித்து போட்டான். அப்ப அவனுக்கு இந்த பலம் எங்கே இருந்து வந்தது என்றால் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். இறங்கும் பொழுது சிம்சோனை அவன் என்ன செய்தான், ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுகிறது போல இந்த சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போட்டான். நல்ல கவனமாக்குங்க. சிம்சோனை விடவும் பலம் உள்ளது சிங்கம், சிம்சோனை விடவும் வீரியம் உள்ளது சிங்கம், சிம்சோனை விடவும் வேகம் உள்ளது சிங்கம். ஆனால் சிம்சோன் சிங்கத்தை கொன்று போட்டான். எப்படி அவனால் கொல்ல முடிந்தது, எப்படி அவனால் அதை அழித்து போட முடிந்தது என்றால் சிங்கத்தை விடவும் ஒரு பலமுள்ள தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இறங்கி வந்தார். நல்லா கவனமாய் கேளுங்க. சிம்சோனுக்குள்ள ஒரு தேவனுடைய பலன் இருந்தபடினால் தன்னை விடவும் பலமுள்ளவைகளை அவனால் மேற்கொள்ள முடிந்தது, ஜெயிக்க முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அன்பு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப யாரை பலனாக எண்ணிக்கொண்டிருந்தார் சிம்சோன்? தேவனை பலனாக எண்ணிக்கொண்டிருந்தார். அன்பு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனை பலனாக எண்ணிக்கொண்டிருப்போமானால் நம்மை விடவும் பலம் உள்ளவைகளாக இருக்கிற, நம்மை விடவும் திறமை உள்ளவைகளாக இருக்கிற, நம்மை விடவும் ஞானம் உள்ளவைகளாக இருக்கிற, நம்மை விடவும் தந்திரம் உள்ளவைகளாக வந்து நம்மளை அழிக்கும்படி, நம்மளை வீழ்த்தும்படி, நம்மளை சாதுரியமாக நம்மளை அழிக்கும்படி வருகிற அவைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஏனென்றால் நாம யார பலனாக எண்ணுகிறோம்? தேவன். நீங்களும் நானும் யார பலனாக எண்ணணும்? தேவன். பணம் இருப்பது நல்லது, படிப்பு இருப்பது நல்லது, லிசன், நமக்கு அதிகாரம் இருப்பது நல்லது, ஆள்பலம் இருப்பது நல்லது. ஆனால் எல்லாம் எல்லா சமயத்தில் நமக்கு உதவ வரவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். என்கிட்ட ஒரு சிலர் சொன்னாங்க, மாஸ்டர் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது முதல்ல ஓடுறது யாரு? முதல்ல ஓடினது யாருன்னா அவங்கதான். சொல்லக்குள்ள ஓடிட்டாங்க. ஆமென். சிலர் சொல்லிட்டு ஓடுறாங்க, சிலர் சொல்லும் பொழுது அதுக்குரிய சரியான ரீசனே கிடையாது. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப வேற எந்த ரியாக்ஷனும் நம்ம காமிக்க கூடாது. ஒன்னே ஒண்ணு நாம என்ன நினைக்கணும், என் தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார். இந்த மனிதன் நமக்கு பலன் அல்ல, நமக்கு யார் பலன்? தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்மை விடவும் பலம் உள்ளவைகள், நம்மை விடவும் வீரியம் உள்ளவைகள், நம்மை விடவும் சாதுரியமானவைகள் பல காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனை பலனாக கொள்ளும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்கிறான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அன்பு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யாரை பலனாக வைத்திருக்கிறோம், யாரை பலனாக கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் தேவனை பலனாக கொண்டிருப்போமானால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத்து தாவீதை பார்த்து கேட்டான், டேய் நாயையோட அடிக்க வந்தா அப்படின்னு கேட்டான். ஆமென். என்ன பார்க்க உன்னை நாய் மாதிரி தெரியுதா? கோலியாத்து அவன் உருவம் பெருசு, கையில வச்சிருக்கிற ஆயுதம் பெருசு. ஆமென். வெப்பன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வெப்பன்ஸா இருக்கிறான். சரீரத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கிறான். இவனை பார்த்தா ஆடு மேய்க்கிறவன். ஆனா நல்ல கவனமா கேளுங்க. தாவீது ஒரு காரியத்தை சொன்னான். என்ன சொன்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் உனக்கு எதிராக என்ன செய்கிறேன், வருகிறேன். அப்போ இந்த பெலிஸ்தியனுக்கு யார் பலனாக இருந்தது? நான் ஒரு யுத்த வீரன், என் கையில் இருக்கிறது ஒரு பெரிய ஆயுதம். ஆயுதத்தை நம்பினான், தன்னுடைய யுத்த பலத்தை நம்பினான். ஆனால் தாவீதோ எதை நம்பினான் என்றால், நீ யுத்த வீரனாக இருக்கலாம், நீ உன் கையில் இருக்கிற பெரிய ஆயுதமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பலன் யார் என்றால் என் தேவனாகிய கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர். நீ யுத்தத்திற்கு நல்ல நீ ட்ரைனிங் எடுத்து நீ வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு பலன் யார் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தினால வந்து தாவீது நின்றபடியினால்
பிரியமானவர்களே, ஒரே கல்லினால கோலியாத்தை வீழ்த்தினான். ஒரு சிங்கிள் ஸ்டோனால என்ன செஞ்சான்? வீழ்த்தினான். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ யாரை நாம பலனாக எண்ண வேண்டும்? தேவனை பலனாக எண்ண வேண்டும். நீங்கள் நான் யாரை பலனாக எண்ணுகிறோம்? லிசன், நீங்கள் நான் யாரை பலனாக எண்ணுகிறோம்? தேவனை இன்னைக்கு பலனாக எண்ணுகிறோமா? இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, நான் உண்மை பலனாக எண்ண வேண்டும். அப்ப நம்முடைய எதிர்காலம் யாரு? நம்முடைய தேவன். நம்முடைய நம்பிக்கை யாரு? நம்முடைய தேவன். ஆமென். நமக்கு எல்லா சத்துவமும் யாரு? நம்முடைய தேவன். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப யார் பாக்கியவான்களாக எண்ணப்படுவார்கள் இருப்பார்கள் என்றால், தேவனை தன் பலனாக எண்ணுகிறவர்கள் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என்னை நீங்கள் பலனாக எண்ணுங்கள். உங்களை விடவும் பலம் உள்ளவைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாரை பலனாக எண்ணுகிறீர்கள்? என்னை, தேவனை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆவியை பலனாக எண்ணுகிறபடினால் அவைகளை நாம் மேற்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3:10 சொல்லுகிறது, பலவீனன் பலவான் என்று சொல்ல கடமை. ஆமென். பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவுள். ஏனென்றால் நாம் யாரை பலனாக எண்ணுகிறோம்? தேவனை பலனாக எண்ணுகிறோம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனை பலனாக எண்ணுவோமானால் நாம் பாக்கியவான்களாக திகழ்வோம். மூன்றாவது ஒரு காரியம் அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அதனுடைய 5வது வசனம், தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்க இருதயங்களில செவையான வழி. தங்க இருதயம் எதன் மேல இருக்கணும் அப்படின்னா, எதை நோக்கி போகணும்னு சொன்னா, பரலோகத்தை நோக்கி போகணும். நம்ம இருதயம் எது மேல பதிஞ்சிருக்கணும்? பரலோகத்தின் மேல. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய எல்லை, நம்முடைய பவுண்டரி எல்லை எதுவாக இருக்கணும்? பரலோகம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை எது மேல பதிய வைத்திருக்கிறோம்? நல்ல கவனமா கேளுங்க. எது மேல பதிய வைத்திருக்கிறோம்? என்ன சொல்லப்படுகிறது? தமிழ் பையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தங்கள் இருதயங்களில் செவையான வழிகள். செவையான வழினா எதை நோக்கி போகிற வழி? ஆமென். பரலோகத்தை நோக்கி போகிற வழி. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப என் இருதயம் எது மேல பதிந்திருக்கணும்? எது மேல நோக்கமா இருக்கணும் அப்படின்னா, தேவன் தருகிற பரலோகத்தின் மேல நோக்கமா இருக்கணும். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், என் இருதயம் எது மேல நோக்கமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறான், என் மனசுல என்னென்னலாம் நான் விரும்பினேனோ எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? வாங்கிட்டேன், அனுபவிச்சுட்டேன். என் மனசும் மாம்சமும் எதெல்லாம் நம்ம சொல்லுதோ அதெல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி அல்ல. என் இருதயம் எதை விரும்பணும்? நான் தேவனை விரும்பினான், தேவனை நான் பலனாக எண்ணினான். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லை எதுவாக இருக்கும் என்றால் பரலோகமாக இருக்கும். நமக்கு தருகிற பரம காணானாக இருக்கும். நமக்கு தருகிற தேவன் தருகிற நித்தியமாக இருக்கும். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப நம்ம இருதயம் எது மேல பதியணும்? நித்தியத்தின் மேல, பரலோகத்தின் மேல. அழியாத ஒரு வாழ்க்கையை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறான். அது மேல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? பதிந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காதீங்க. 2004 சுனாமி வந்துச்சு இல்லையா? 4 விளாஞ்சிக்கு, விளாஞ்சின்னா போட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 4 விளாஞ்சிக்கு சொந்தக்காரர் ஒரே சுனாமியில் என்ன பண்ணாரு? மொத்தமும் போச்சு, வெளியில் வந்துட்டார். அப்போ இப்போ எது மேல அவர் நினைச்சாரு? நாளைக்கு 4 விளாஞ்சி இருக்கு, இல்லை 4 போட்டு இருக்கு, போட்டை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன்? வந்துடுவேன். அப்போ போட்டு மேலே ஒரு இருதயம் இருந்துச்சு. இப்போ போட்டு என்ன செஞ்சிச்சு? உள்ள கொண்டு போயிடுச்சு, ஒண்ணுமெல்லாம் ஆக்கி போச்சு சுனாமி. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப நான் நம்பினவைகள், என் இருதயத்தை வைத்தவைகள், அது என்ன செஞ்சு எனக்கு என்னத்தை கொடுத்ததுன்னா ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப எனக்குடைய இருதயம் எதன் மேல் சாதகமாக இருக்கணும்? எதை மேல நோக்கி கொண்டிருக்கணும்னா, தேவன் தருகிற அந்த நித்தியத்தின் மேலே இருதயம் என்ன செஞ்சிருக்கணும்? பதிந்திருக்கணும். ஒரு வசனத்தை வேகமா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷகம், யோவான் எழுதின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம். வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். வேகமாக 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தையும் அறிஞ்சிருக்கீங்க, வழியையும் என்ன செஞ்சிருக்கீங்க? அறிஞ்சிருக்கீங்க. அப்ப நான் போகிற இடம் எங்க போகிறேன்? நான் பிதாவின் இடத்தில் போகிறேன். நான் அந்த வழியாக நான் தேவனை நோக்கி போகிறேன். அப்ப நீங்கள் என் வழியாக வாருங்கள், நான் போகிற வழியாக நீங்க வாருங்க. இது மேல உங்களுடைய
நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, வைங்க. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். நம்ம இருதயத்தை எது மேல வைக்கணும்? தேவனுடைய வழிகள் மேல வைக்கணும். நம்ம இருதயத்தை எது மேல வைக்கணும்? தேவன் வழிகள் மேல. நம்ம இருதயம் எது மேல இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, இவங்க அப்படி போனாங்க, இவ்வளவு பணம் போட்டு இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாங்க, இவங்க இந்த காரியத்தை செஞ்சு இதை போல லாபங்கள் எடுத்தாங்க. நம்ம இருதயம்லாம் என்ன செய்யுது? இதுக்கு மேலதான் போய் பதியுது. நல்லா கவனமா கேளுங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அது நான் தருகிற உங்களுக்கு நன்மை. ஆனா உங்க இருதயம் எது மேல பதிஞ்சிருக்கணும்? நம்முடைய இருதயம் எது மேல பதிந்திருக்கிறோம்? தேவனுடைய வழிகள் மேல பதிந்திருக்கணும். ஆமென். சொல்லுங்களேன். நான் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யோவான் 14:3 வாசிக்கலாம் வேகமாக. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். பாருங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. எப்படியா? மறுபடியும் வாசிங்க அந்த வார்த்தைய. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து ஆமென். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவுதான் நம்ம பதவி உயர்வு பெற்றாலும் ஓனருக்கு நிகரா கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே உட்கார வைக்க மாட்டாங்க. அது யாருடைய இருதயமே என்ன செய்யாது, விரும்பாது. ஆனா நல்ல கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் நான் என்ன செய்வேன், வைப்பேன்னு சொல்றார். அப்ப நம்ம இருதயம் எல்லாம் எதை நோக்கி வாஞ்சிக்க வேண்டும்? தேவனுடைய வழியை நோக்கி வாஞ்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொல்லாத வழிகளையும் தீமையான வழிகளையும் இந்த உலகம் காண்பிக்கிற வழிகளையும் வழிகள் மேல நம்முடைய இருதயத்தை வைக்காமல் தேவன் காண்பிக்கிற வழிகள் மேல, தேவன் நமக்கு தரப்போகிற அந்த ஸ்தலத்தில் மேல நம்முடைய இருதயத்தை வைப்போமானால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இருதயம் எங்கே இருக்கோ, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்குமா. உங்க வீட்டுல ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், உங்க இருதயம் சர்ச்சில் இருக்குமா, வீட்டுல இருக்குமா? ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வாரத்தை கேட்டேன், சர்ச்சுக்கு வரலையம்மா, ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு லேண்ட் விற்றோம்யா, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம், வீட்டில் பணம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த வாரம் என்ன செய்யலை. அவங்க என்கிட்ட பாஸ்டர்னால என்கிட்ட உண்மையாக சொன்னாங்க, பணம் வச்சதுனால நாங்கள் என்ன செய்யலை, வரலை அப்படின்னாங்க. அப்போ பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருந்து என்ன செய்யுது, இருக்கு. என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கு அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா, என் இருதயம் எங்கே இருக்கும், பரலோகத்தின் மேல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த உலகத்தின் மேல நம்ம இருதயம் இருக்கு. இந்த உலகம் தான் என் பொக்கிஷம், இந்த உலகம் தான் என்னுடைய எல்லா காரியம்னா இந்த உலகத்தை நோக்கி போகும். ஆனா என்னுடைய பொக்கிஷம் பரலோகம், என் பொக்கிஷம் என் இயேசு, என் பொக்கிஷம் நித்தியம் என்கிற நிலையில இருக்குமானால் என் இருதயம் எதை நோக்கி கடந்து போகும் என்று சொன்னால் நித்தியத்தை நோக்கி கடந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யாருடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி நித்தியத்தை நோக்கி அழியாத ஒரு காரியத்தின் மேல தங்கள் இருதயத்தை வைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிறைய பேர் அழிந்து போகிற காரியத்தின் மேல தங்கள் இருதயத்தை வைக்கிறாங்க. பணம் ஒரு நாள் போய்விடுமா, பதவி ஒரு நாள் போய்விடும். நல்ல கவனமா கேளுங்க. நல்லா படிக்கலாம், படிப்பு ஒரு நாள் அழியாது. ஆனா மெமரி லாஸ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுவும் போயிடும். நல்லா கவனமா கேளுங்க. நிறைய பேர் நல்லா படிக்கிறோம், சில நேரத்துல திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ளணும், என் இருதயம் தேவன் மேல் இருக்குமானால் நான் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னை பயனுள்ளவனாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக நான் படிக்க வேண்டாம் என்று சொல்லல. நல்லா படிக்கணும். நல்லா கர்த்தர் நமக்கு பணங்களை தருவார், நல்ல நமக்கு ஆட்களை தருவார், நல்ல அதிகாரத்தை நமக்கு எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஆனால் நம்முடைய இருதயம் எதன் மேல் பதிந்திருக்க வேண்டும்? தேவனுடைய வழிகள் மேலே பதிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். அழிந்து போகிற காரியத்தின் மேல அல்ல, அழியாத நித்தியத்தின் மேல நம்முடைய இருதயம் பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதிந்திருக்குமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 84 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யாரை நம்ப வேண்டுமா? கர்த்தரை நம்ப வேண்டும்.
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதனுடைய 7வது வசனம், 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் 1வது வாசிக்க கேட்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. தாம் புயபலத்தின் மேல நம்புகிறவன், மனுஷனை நம்புகிறவன். நிறைய நேரங்கள்ல மனுஷர்கள், நல்ல கவனமா கேளுங்க, மனுஷங்களே முழுசா நம்பி நம்பி நம்ம இருப்போமானால் நமக்கு கிடைக்கிறது ஒண்ணே ஒண்ணு, ஏமாற்றம். ஆமென். அப்ப இந்த பூமியில இருந்த மனுஷங்களை நம்ப முடியாதா? நம்பணும். அவங்க தான் எல்லாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ப முடியாது. இல்ல, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நம்பிக்கை இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஓனர் ஒரு ஸ்டாஃபுக்கு இடையில ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே போகுது. ஆனா எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் முழுசா ஓனர் என்ன செய்ய மாட்டான், வேலைக்காரங்களை நம்ப மாட்டான். ஆமாவா இல்லையா? இதான நடைமுறை. நம்புவாங்க, பணத்தை நம்பிதான் அனுப்புறாங்க. இப்ப ஏடிஎம் மிஷின்லாம் பணத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்பிதான் என்ன செய்யுது, பேங்க் ஒரு மேனேஜர் பணத்தை கொடுத்து ஒரு கையில ஒரு துப்பாக்கி கொடுத்து கொண்டு போப்பான்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் நம்பினாலும் ஒரு ரூபாய் காணாம போச்சுன்னா அவங்கள தான் என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. ஒரு ஆமென்னு சொல்லலாமே. அப்ப முழுசா அவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. தேவன் சொல்லுகிறான், உங்கள் நம்பிக்கை யாராக இருக்க வேண்டும், தேவனாக இருக்க வேண்டும். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய நம்பிக்கை மனுஷன் அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சுயபலன் அல்ல. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஆமென், பிச்சை எடுத்தாவது என் பிள்ளையை நான் என்ன செய்வேன், 10 பாத்திரம் விலைக்காவது என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், படிக்க வைப்பேன் அப்படிலாம் ரொம்ப டைலாக் பேசுவாங்க. இதெல்லாம் எதை நம்பி இருக்கிறாங்க, சுயபலத்தை நம்பி இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நாம நம்முடைய பலத்தை நம்ப கூடாது. நாம யாரை நம்பி இருக்க வேண்டும், தேவனை நம்பி இருக்க வேண்டும். ஆமென். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், எனக்கு தெரியும், நல்லா படித்த